ஒரு ஊர்ல வீரையான்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு அந்த ஊர்ல அரிசி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு துணையா ராமுன்னு ஒரு சமையல்காரர் இருந்தாரு. வீரையா அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவாரு. ராமுவும் அவருக்கு சுவையான உணவுகளை தயாரித்து தருவார். வீரையா ஒரு நாள் கொக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்து, சோமு, இங்க வாப்பா. சொல்லுங்க ஐயா. இதோ இந்த கொக்கை சமைச்சு வை, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரையா கிளம்பிட்டாரு. ராமு அதை சுத்தம் செஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. குழம்பு நல்லா வந்துருச்சு. சுவை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க குழம்பை ருசி பார்த்துட்டு, குழம்பு நல்லா ருசியா வந்திருக்கு. இந்த கால் பகுதி நல்லா ருசியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாரு. வீரையா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாரு. ராமு, சமையல் முடிஞ்சுதா? ஐயா முடிஞ்சதுங்க. கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். வீரையா சாப்பிட உட்கார்ந்தாரு. ராமு சாப்பாடு போட்டு குழம்பை ஊத்தினாரு. கொக்குவின் காலை சாப்பிட்டு விட்டு, ஆஹா, என்ன சுவை! ராமு, இன்னொரு காலையும் வை. ஆனா ராமு ஏற்கனவே அதை சாப்பிட்டு விட்டானே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சான். உடனே, ஐயா கொக்குக்கு ஒரு காலு தானுங்க, இன்னொன்னு கேட்டா எங்கெங்க போறது? வீரையாவுக்கோ ஒரே குழப்பம். என்ன ராமு சொல்ற? கொக்குக்கு 2 காலு தானே இருக்கும். நீ என்னமோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க. இல்லைங்க ஐயா, கொக்குக்கு ஒரு காலு தானுங்க. நீங்க தான் ஐயா தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வீரையாவை நம்ப வைக்க பார்த்தார். ஆனா அவரோ ஒத்துக்கல. சரி ராமு, நாம இப்பவே கிளம்புவோம். கொக்குக்கு 2 காலுன்னு நேர்ல காட்டுனாதான் நீ ஒத்துப்பே. வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டார். ராமுவும் தயக்கத்துடன் அவரு கூட போனார். பசுமையான புல்வெளிக்கு பக்கத்துல ஒரு கொக்கு நிக்கிறத 2 பேரும் பார்த்தாங்க. உடனே ராமு, ஐயா அங்க பாருங்க, கொக்கு ஒரு கால்ல நிக்குது பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இரு ராமு, இப்ப 2 காலையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையையும் தட்டினாரு. உடனே கொக்கு 2 காலும் தெரியும்படி பறந்து போச்சு. இப்ப பாரு ராமு, கொக்குக்கு 2 கால் இருக்கு. ஐயா நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இப்படி கை தட்டியிருந்தா கொக்குக்கு 2 கால் இருந்திருக்கும். அதுக்கு நான் என்னங்க ஐயா பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி அவர் நல்லா குழப்பினாரு. முதலாளி யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னும் புரியாம கிளம்பிட்டாரு. அப்பாடான்னு ராமு நிம்மதியா பெருமூச்சு விட்டாரு. நீதி.